ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. நன்றாக குரு வாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி தனுசு லக்னத்திற்கு 10 நாட்களுக்கான தினப்பலனை பார்க்க இருக்கிறோம். ஆகஸ்ட் 9 முதல் ஆகஸ்ட் 18 வரை. முதல் நாளான ஆகஸ்ட் 9 சனிக்கிழமை, திருவோணம் நட்சத்திரம். நமக்கு 2ஆம் இடமான மகர ராசியில் சந்திரனுடைய நட்சத்திரமான திருவோணத்தில் பயணிக்கிறார். மதியம் 2:23 வரை. அதில் பேச்சு, திடீர் பணவரவு, உழைப்பு, தொழில் பலம் அனைத்தையும் கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கும். கோவில் வழிபாடு மிக மிக சிறப்பு. மகாவிஷ்ணு வழிபாடு மிக மிக சிறப்பு. மற்றும் நம்ம காயத்ரி தேவியையும் இந்த திருவோணத்தில் வணங்கிக்கலாம். நமக்கு நீர்நிலைகள் சம்மந்தப்பட்ட இடத்துக்கு போயிட்டு வந்தாலும் நல்லாயிருக்கும். கோவில் கோபுரத்தை தரிசனம் பண்ணுவது, அருவிகள் சம்மந்தப்பட்ட நீரூற்று சம்மந்தப்பட்ட இடங்களில் போயிட்டு வர்றது, சூரிய வழிபாடு பண்ணுறது. அஸ்த நட்சத்திரம்னாலே கையின்னு அர்த்தம். இந்த கை ஆசீர்வாதம் பண்ணுறதை வணங்கிறது. இது மாதிரியான செயல்பாடுகள் இன்றைக்கி உங்களுக்கு ஏற்றம் தரும். மதியம் 2:23க்கு மேலே அவிட்டம் நட்சத்திரம், செவ்வாயினுடைய நட்சத்திரம். இந்த செவ்வாய் கிரகம் 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தில் இருக்குது. சூரியனுடைய நட்சத்திரத்தில் இருக்குது. அதனால் நல்ல சிறப்பு தான். நமக்கு தொழில் பலத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான். என்ன, இப்போ சூரியன் 8ல் இருக்கிறதுனால கொஞ்சம் தாமதமாக கிடைக்கும், கடின உழைப்பின் மூலமாக கிடைக்கும். அதனால் இந்த நட்சத்திரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றியை தரும், வளர்ச்சியை தரும். அவிட்டம் என்றால் தவிட்டு கூட்டம்னு சொல்லுவாங்க. அவிட்டத்துக்கு மெயின் வன்னி மரம். இந்த வன்னி மரம் இருக்கிற பக்கம் போயிட்டு வந்தீங்கனாலே ஒரு நல்ல பலன் இருக்கும். அஷ்ட வசுக்கள்னு பேர். எண்ணிக்கை அடங்காத ஒரு கூட்டம் தான் நமக்கு இந்த அவிட்ட நட்சத்திரம். அதனால் இந்த நட்சத்திரத்தில் ரியல் எஸ்டேட்டில் இருக்கவங்க, கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கவங்க, மற்றும் உதிரி பாகங்கள் தயாரிப்பில் இருக்கிறவங்க, காவல்துறையில் இருக்கவங்க, டென்டல் கிளினிக் சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கவங்க, யூனிஃபார்ம் போட்ட அத்தனை வேலையும் இதுக்கு இந்த செவ்வாய் 10ல் இருக்கிறதுக்கு பலனை கொடுக்கும். மறுநாள் பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 10ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மதியம் 1:52 வரைக்குமே இந்த அவிட்டம் இருக்கிறது. ஸோ இதை உங்களுடைய முயற்சிகளை எல்லாம் இன்புட் போடுங்க. அது பல மடங்காக பெருகக்கூடிய ஒரு அமைப்பு. அதுக்கப்புறம் சதய நட்சத்திரம். இப்போ 3ஆம் வீடான கும்பராசிக்கு சந்திரன் போயிடுறார். ராகுனுடைய நட்சத்திரம். அந்த ராகுவும் 3ஆம் வீட்டிலேயே இருக்கார். குருவனுடைய நட்சத்திரத்தில் ராகுவும், 7ஆம் வீட்டில் ராகுனுடைய நட்சத்திரத்தில் குருவும் சார பரிவர்த்தனை வாங்கிக்கிறாங்க. இது நமக்கு புதிய கஸ்டமர்களை இணைத்து கொடுக்கும். அதே மாதிரி புதிய ஒப்பந்தங்களை போட வைக்கும். புது புது சிந்தனைகளை உருவாக்கும். கம்யூனிகேஷன் நல்லாயிருக்கும். இந்த சதயத்துக்கு அதிபதியான ராகு நம்ம ஜாதகத்தில் கெடாமல் இருந்தால் இன்றைக்கி எடுக்கக்கூடிய முயற்சிகள் நல்ல தன்னம்பிக்கையோடு வெற்றிகரமாக யாரை சந்திக்கணுமோ அவர் மூலம் நல்லபடியாக நடத்தி கொடுக்கும். ராகு குருவனுடைய நட்சத்திரத்தில் இருப்பதோடு புதனுடைய உபநட்சத்திரத்திலையும் இருக்கார். அதனால் இன்றைக்கி ஏதாவது ஒரு வகையில் இன்னொருத்தருடைய உதவியினால் நமக்கு ஒரு வழிகாட்டுதல் கிடைக்கும். மறுநாள் ஆகஸ்ட் 11 திங்கட்கிழமை நண்பகல் 12:59 வரைக்கும் இந்த அவிட்டம் இருக்குது. அதுக்கப்புறம் அதாவது சதயம் இருக்குது. அதுக்கப்புறம் பூரட்டாதி என்பது குருவனுடைய நட்சத்திரம். எப்படி ராகு குரு சார பரிவர்த்தனையோ அதே மாதிரி தான் குருவும் ராகு நட்சத்திரத்தில் சார பரிவர்த்தனை. குரு ராகுவாகவும் செவ்வாயினுடைய உபநட்சத்திரத்திலையும் செயல்படுறதுனால இன்றைக்கி நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகள், சந்திக்கக்கூடிய நபர்கள், கிடைக்கக்கூடிய தகவல்கள் இதெல்லாமே நமக்கு தொழிலுக்கு பக்கபலமாக இருக்கும். தொழிலை அபிவிருத்தி பண்ணலாம், அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி செல்லும். குபேரன் அர்த்தம். பூரட்டாதின்னா குபேரன். அப்போ உங்களுக்கு தொழில் கிரகமாக குரு வந்திருந்தால் குபேரனை வழிபடணும். அந்த மாம்பழத்தை யூஸ் பண்ணிக்கலாம், மாமரத்தை யூஸ் பண்ணிக்கலாம். மாமரத்துக்கிட்ட போயிட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தாலே நடக்கும். ஆண் சிங்கம் தான் பூரட்டாதிக்கு ஒரு நல்ல ஒரு சிம்பல், மிருகம். ஸோ இதையெல்லாம் பயன்படுத்துங்க. ஆகஸ்ட் 12ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை
நண்பகல் 11:51 வரைக்கும் இந்த பூரட்டாதி இருக்குது. அதற்கப்புறம் உத்திரட்டாதி நட்சத்திரம். 4ஆம் இடமான மீன ராசியில் சந்திரன் போயிடுறாரு. சனியினுடைய நட்சத்திரம். ஏற்கனவே அர்த்தாஷ்டம சனி அங்கே தான் இருக்கார். சனியினுடைய நட்சத்திரத்திலே இருக்கார். சந்திரனும் சனியும் சேர்க்கை பலனை பெறுகிறார்கள். அதனால் இன்றைக்கி என்ன, ஒரு ஒர்க்கு சீக்கிரம் நடக்கலைன்ற தவிப்பு இருக்கும், மன சஞ்சலப்படும். என்றைக்கு நாம் டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணுறது, டார்கெட்டை அச்சீவ் பண்ணுறது, பல சிந்தனைகள், குழப்பங்கள், சஞ்சலப்படுற மனசாக இருந்தாலும் தொழிலை கெடுக்காது. ஏன்னா 10ஆம் வீட்டில் செவ்வாய் இருக்கார் இல்லையா, சனி பார்க்குறாரு, தொழிலை கெடுக்காது. ஆனால் உறவுகளில் தேவையில்லாத விமர்சனங்கள், ஏன்னா 8ல் இருக்கிற புதனும் சனியினுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். அதனால் கணவன் மனைவியாகட்டும், குடும்பத்தில் யாரோ ஒருத்தர் எதையாவது ஒன்று பேசும்போது அதனால் நமக்கு ஒரு வாக்குவாதமோ ஒரு மனசு சஞ்சலமோ இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தொழிலில் கான்சன்ட்ரேஷன் பண்ணி அதை அவாய்டு பண்ணிடுங்க. புதன்கிழமை ஆகஸ்ட் 13 காலையில் 10:32க்கு ரேவதி நட்சத்திரம், புதனுடைய நட்சத்திரம். புதன் 8ஆம் வீட்டில் இருக்கார். அவர் சனியினுடைய வக்கரத்தில் இருக்கிறனால சனியினுடைய நட்சத்திரத்துலேயும் சுக்கரனுடைய உபநட்சத்திரத்துலேயும் இருக்கார். அப்போ அர்த்தாஷ்டம சனியை போலவே 8ல் இருக்கிற புதனும் வேலை செய்கிறாருன்னு அர்த்தம். ஆனாலும் கூட சுக்கரன் 7ல் இருக்கிறனால கொஞ்சம் அந்த பாதிப்பு இல்லாமல் பார்த்துக்கலாம். ஒரு டென்ஷனை கொடுக்குற மாதிரி கொடுத்து ரிலீஸ் பண்ணி விட்ரும். ஒரு தவிப்பை ஏற்படுத்தி ரிலீஸ் பண்ணி விட்டுரும். திடீர்னு ஒரு வண்டி ரிப்பேர் ஆனால் டென்ஷன் ஆகும். அதுக்கப்புறம் உடனே ஒரு நல்ல ஆள் கிடச்சி உடனே ரிப்பேர் ரெடி பண்ணிட்டோம்னா அது ரெக்கவர் ஆகிடுது. அது மாதிரி சில தவிப்புகள் வரும், அதை பார்த்துக்கோங்க. படபடப்பு இல்லாமல் இன்றைக்கி பொறுமையாக இருந்துக்கணும். ஆகஸ்ட் 14ஆம் தேதி வியாழக்கிழமை காலையில் 9:05 மணிக்கு அஸ்வினி நட்சத்திரம். 5ஆம் வீட்டில் மேசராசியில் சந்திரன் போகிறார். கேதுனுடைய நட்சத்திரம். கேது நமக்கு 9ஆம் வீட்டில் சுக்கரனுடைய நட்சத்திரத்திலையும் புதனுடைய உபநட்சத்திரத்திலையும் இருக்கிறனால ஏதாவது ஒரு பிரேயர்ஸு, தெய்வீக ஒரு ஆற்றலை வளர்த்துக்கணும் இன்றைக்கி. ஏன்னா 8ல் இருக்கிற புதன் மாதிரி இன்றைக்கி வேலை நடக்குதுங்கும் போது 8ஆம் இடம்னு என்ன அப்படின்னா, எதிர்பார்த்த அனுகூலம் இல்லை, எதிர்பார்த்ததில் ஒரு செய்திகள் பாசிட்டிவாக வரல. அதே மாதிரி உறவுகள்னால நமக்கு டென்ஷன் ஆகுது. அது பேரண்ட்ஸாக இருக்கட்டும், குழந்தைகளாக இருக்கட்டும், நம்ம வீட்டில் கணவன் மனைவியாக இருக்கட்டும், ஒரு டென்ஷன் வருது. இதெல்லாம் பிரேயர்னால் கொஞ்சம் மன அமைதி பெறும். அதனால் கேது என்றாலே கலகம், குழப்பம் அப்படிங்கிறதுனுடைய தாக்கம். மறுநாள் ஆகஸ்ட் 15 வெள்ளிக்கிழமை பரணி நட்சத்திரம். காலையில் 7:35க்கு தொடங்குறது. சுக்கரனுடைய நட்சத்திரம். சுக்கரன் குருவோடு சேர்ந்து 7ஆம் வீட்டில் இருக்கார். அதனால் குரு சுக்கரன் சேர்க்கை பலனையும் தர்றாங்க. குருவோட நட்சத்திரத்தில் குருவே மாறிடுறார் ராகு நட்சத்திரத்தில் இருந்து. அப்போ இன்றைக்கி வீடு கட்டுறது, வாகனம் வாங்கிறது, சொந்த பந்த சேர்க்கைகள், பொருள் வாங்கிறது, இதுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். புதிய கஸ்டமர் டீலிங் போடுறதும் இன்றைக்கி நல்லாயிருக்கும். மறுநாள் சனிக்கிழமை ஆகஸ்ட் 16 கிருத்திகை நட்சத்திரம். காலையில் 6:05க்கு தொடங்குது. சூரியனுடைய நட்சத்திரம். சூரியன் நமக்கு 8ஆம் வீட்டில் இருந்தாலும் அவர் புதனுடைய நட்சத்திரத்துலேயும் சனியினுடைய உபநட்சத்திரத்துலேயும் இருக்கார். ஹார்டு ஒர்க்கு பண்ணத்தான் வேணும். கொஞ்சம் டயர்டாகும். ஹெல்த்தை பார்த்துக்கணும். ஹெல்த்தில் கொஞ்சம் கவனம் வச்சுக்கணும். திடீர் பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஹீட் எனர்ஜி. மறுநாள் ஆகஸ்ட் 17 ஞாயிற்றுக்கிழமை ரோஹிணி நட்சத்திரம். சந்திரன் 6ஆம் வீட்டில் இருக்கார். நோய் ஸ்தானம்னு பேர், வேலை ஸ்தானம்னு பேர், கடன் ஸ்தானம்னு பேர். அங்கே சந்திரன் பலமாக இருக்கிறனால ஏற்கனவே கடன் பிரச்சனை ஓடிட்டு இருந்தால் இன்றைக்கி அதனுடைய தாக்கம் இருக்கும். சில பேர் புதுசாக கடன் அப்ளை பண்ணியிருந்தால் லோன் சேங்ஷன் ஆகும். ஆனால் வேலைக்கு நல்லாயிருக்கும். மறுநாள் ஆகஸ்ட் 18 திங்கட்கிழமை மிருகசிரீஷ நட்சத்திரம். செவ்வாயினுடைய நட்சத்திரம். 10ஆம் வீட்டில் செவ்வாய் இருக்கார். செவ்வாய் சந்திரனுடைய நட்சத்திரத்துலேயும் ராகுனுடைய உபநட்சத்திரத்துலேயும் இருக்கார். அதனால் இன்றைக்கி நமக்கு கேட்கக்கூடிய உதவிகளெல்லாம் கிடைக்கும். செவ்வாயை பொறுத்த வரைக்கும் நமக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் லைனு மற்றும் அனைத்து விதமான ஒரு தொழில் திறமைகளையும் வளர்க்கக்கூடிய வகையில் இருக்கும். சந்திரனை நமக்கு அஷ்டமாதிபதி தான், 8க்குடையவன் தான். அந்த 8க்குடையவன் சாரத்தில் அந்த செவ்வாய் இருந்தாலும் கூட அந்த ராகு நமக்கு 3ஆம் இடத்துல தைரியத்தை கொடுக்குறார். அந்த 8ஆம் இடத்தினுடைய தன்மையை கேன்சல் பண்ணிடுறார்.
இந்த 3ஆம் இடங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னா, ஓரளவுக்கு புது புது வழிமுறைகளை நம்மளுக்கு ரூட்டை காமிச்சு நமக்கு நேர் பண்ணிக்கிட்டே இருக்கும். அந்த வகையில் இந்த 10 நாட்களுமே உங்களுக்கு சிறப்பான நாட்கள் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம்எஸ். நன்றி, வணக்கம்.